உண்மையா புளி உண்டுல? புளி இல்ல ஒண்ணும் இல்ல. அங்க அங்க பசங்க எவ்வளவு பசங்க புளி இருக்கு, கரடி இருக்கும். ஆனா குரங்கு கரடி வந்து உண்டு. கூப்பிட்டு போக கூடாதுன்றதுக்கு காரணம் சொல்றாரு. உண்மையாவே குரங்கு கரடி எல்லாமே உண்டு கழுமலை. இதெல்லாம் ஓவரா தெரியும். கரடி எல்லாம் இருக்குமா? கரடி இருந்தா என்ன பண்ணுவேன்? கரடி வந்தா நம்ம மோளம் தட்டுனா வச்சு ஓடிடும். சத்தியமா சின்ன பிள்ளைல சரி வாங்க கரடி போதும். சாமி போய் பாப்போமா? ஹலோ கைஸ், நாங்க தான் உங்க செந்தில்ஸ்னியா. இன்னைக்கு வந்து நாங்க எங்க போறோம் பார்த்து கழுமலை முருகனுக்கு போறோம். நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். என்ன சூப்பரா இருக்கும். 10 கிலோமீட்டர் போயிருக்கோம். ரொம்ப ஃபேமஸான கோயில் சரிங்களா. இப்ப அங்கதான் போறோம். இதான் நம்ம அண்ணன் வண்டி. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்ப எவ்வளவு தூரம் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போலாமா? அதுவும் இல்லாம வீடியோ புதுசா பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் கிட்ட வந்தாச்சு. கார் ஓபன் பண்ணிச்சியா? நம்ம கார் இப்பதான் வாட்டர் வாஷ் பண்ணி செஞ்சு நிப்பாட்டு இருந்தது. நீட்டா எடுக்கிறோம். எடுத்து சரி விளாக் போட்டு ரொம்ப நாளா ஆகுது, சரி கழுமலைக்கு போயிட்டு வரும் அப்படின்ட்டு காரை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா சினையா. நல்லா இருக்கும். 6 படையில. ஆமா, இதுவுமே 6 படை முருகர் கோயிலோட சேர்ந்ததுதான். ஆனா இது வந்து இந்த இந்த சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு தெரியும். பின்னாடி கீழே போட்டுறாங்க, தண்ணியா இருக்கு பாரு. எதுக்கு தெரியலையே. அப்படியே எடுத்துரு, அவ்வளவுதான். நம்ம கிளம்பியாச்சு, வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்தோடனே எல்லாரும் மெதுவா பைக்ல போறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கார்ல போறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கழுமலை முருகன் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம ஊர்ல இருந்து கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல். இதுக்கு இடையில வந்து ஒரு சின்னதா ஒரு 4-5 ஊர் வந்து ஊடால வரும். ஓகேங்களா. கழுமலைக்கு முருகரை பாக்குறது அடிக்கடி நாங்க போவோம். நம்மளுக்கு வந்து கோயில்பட்டிக்கும் போவோம், இல்லாட்டி கழுமலைக்கு வந்து முருகன் கோயில் வந்து ஃபேமஸ். நம்ம கிரிவலை சுத்த கூடமே இந்த கோயிலுக்கு தான் வந்து போகணும். எவ்வளவு கிட்டக்கன்றத சொல்லணும்னா, நம்ம மாடி வீட்டுல இருந்து நம்ம வீடு இருக்கு பாருங்க, நான் எப்பயும் இருப்பேனே அந்த வீட்டுல இருந்து தெரியும் கழுகுமலை. அவ்வளவு கிட்டக்கதான் நமக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க கழுகுமலைக்கு நீங்க முருகர் கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு சாமி. கழுகுமலை ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த முருகர்கள் வந்து எப்படி அப்படின்ட்டு. கரெக்டா வந்து என்ன வேண்டி செய்யறோமோ அது கரெக்டா நடக்கும். எங்களுக்கு நடந்திருக்கு. அதை நான் வந்து எனக்குமே சினிமா சொல்ல நடந்திருக்கு. கழுகுமலை முருகன் அடிக்கடி வாரம் போகக்கூடியதான். போவையில இந்த ஒரு நாங்க ரெகுலரா சாப்பிடுற அந்த டீ கடை, அந்த கடையில என்ன ஸ்பெஷல்னா என்ன இருக்கும்? கேசரி. கேசரி அது இவருக்கு பிடிக்கும் கேசரின்னா. அந்த கேசரி சாப்பிடணும்னே அடிக்கடி எல்லாம் போவோம் நாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இந்த சைடு ஃபுல்லா வருங்க, பூரா அந்த காத்தாடி, இந்த காத்தாடி எல்லாமே இருக்கும். கை வலிக்கும். ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கணும். அது என்ன ஸ்டாண்டு? நம்ம நார்மலா இருக்கிற ஸ்டாண்ட் இருக்குது நம்ம கிட்ட. பட் ஆனா இப்படி நம்ம கையில பிடிச்சிட்டு 2 பேரும் மட்டும் போகும்போது அந்த ஸ்டாண்ட் இன்னும் வாங்கல, இனிமேதான் வாங்கணும். இன்னும் 2 டேஸ்ல வாங்கிடுவோம். அப்புறம் நம்ம போகும்போதெல்லாம் அதை தூக்கிட்டு போனா சரியா இருக்கும், கை வலி கரெக்டா இருக்கும். அதுக்குதான் சூப்பரா இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாவே பாக்குறதுக்கு. இந்த கோயில் என்னன்னா திருப்பூர்ன்ற கோயில் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க வந்து மலையை குடைஞ்சி கேமரா நேரம் மலையை குடைஞ்சி அதுல வந்து கீழே வந்து சாமி வந்து இருக்கும் சரிங்களா. மலை மேல வந்து பாதை இருக்கு. அங்கேயுமே 2-3 படம் எடுத்திருக்காங்க. இந்த வாரணம், இது வாரணம் ஏதோ நல்ல படமே, சரத்குமார் படம் இப்ப ரீசெண்டா ஒண்ணு எடுத்தாங்களா, வானம் கொட்டட்டும். அந்த படம் எல்லாமே அந்த மலைக்கு மேல கருப்புசாமி கோயில் சிலை வச்சு 1-2 சீன் எடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா. அதுமே கழுகுமலையில என்னென்ன ஃபேமஸ், என்னென்ன இருக்கு அப்படின்றத கோயிலுக்கு வெளியில இருந்தும் அதையுமே உங்களுக்கு வந்து வீடியோல வந்து காட்டுறாங்க. ஓகே, டீ வாங்கியாச்சு. எப்ப கழுகுமலைக்கு வந்தாலும் இந்த கடை தான் குடிப்போம், குமார் டீ ஸ்டாலு. இந்த கடை வந்து பிள்ளையார் ஷாப்ல இருக்கு. கழுகுமலை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும் பிள்ளையார் ஷாப். இந்த கடையில வடை, கேசரி எல்லாமே வந்து சூடா இருக்கும். எப்ப வந்தாலும் போனோம் இந்த கடையில குடிச்சுட்டு போவோம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கடையில வந்து குடிச்சிட்டு போங்க சரிங்களா. டீ நல்லா இருக்கா? இப்ப வாங்க, அடுத்த ஸ்டாப் வந்து கோயிலுக்கு தான். டீயை குடிச்சு கோயிலுக்கு போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வந்து வீடியோல காட்டுறேன். போலாமா? வாங்க. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல
இப்ப ஸ்னேகா வந்து கோயிலுக்கு பார்க்கிங் பண்ணிட்டு அந்த முருகர் அந்த இது இருக்கும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த லெஃப்ட்ல இதுதான் கோயில். கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கார் அப்படியே இப்ப தேவர் சிலைக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்க்கிங் பண்ணியாச்சு. காலை உள்ளே கொண்டு போலாம் போல. இதுதான் என்ட்ரன்ஸ். நல்லா காட்டுங்க. ஓகேவா? கிளியரா தானே இருக்கு? கிளியரா இருக்கு. கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயிலுக்கு வந்து யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இந்த மலை தெரியுதுங்களா? ஓம் மேல இந்த இது இங்க இருந்து நம்ம வீட்டுல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம். நம்ம வீடு எங்க இருக்கு அது வரைக்கும் இந்த மலை வந்து தெரியும் நமக்கு. இந்த மலை உச்சி வந்து அப்படியே துண்டா தெரியும். அதே மாதிரி இங்கிட்டு பிள்ளையார்களுக்கு அமைச்சிருக்கு. எடுத்த உடனே முருகர்களுக்கு உள்ள வந்தோடனே என்ட்ரியே பாத்தீங்கன்னா பிள்ளையார்கள். இப்போ சாமி மேல ஏறிக்க வச்சுங்க. படி ஏறிக்க கொடுங்க. இந்த கோயில்ல பிரசாதம் தராங்க. என்ன வேண்டும் அவரு வாங்குறாரு. கூட்டம் சூப்பரா இருக்கு கோயில்ல கூட்டம். நானும் 2 வாங்கி வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டே நம்ம நாள் எடுக்கலான்னு. சங்கட சதுர்த்தி. நல்ல கோயில் சாமி பாருங்க. நல்லா இன்னும் யானைய வச்சே கட்டிருப்பாங்க. இது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி மலை உச்சிக்கு போகணுமா சொன்னீங்க? போனோம். நான் எப்பயிலும் கேட்டுட்டு இருக்கேன். எங்க மலை உச்சி அங்க போகணும். ரொம்ப தூரம் நடந்துருவியா? நடப்பேன். அங்க இத புலி எல்லாம் இருக்கும். புலி எல்லாம் உண்டு. ஏன் நம்ம வந்து உள்ள போறோம் கோயிலுக்குள்ள. உள்ள வந்து அலோடு கிடையாது நமக்கு. இங்க இருந்தே நீங்க சாமியை பாத்துக்கோங்க. இப்ப காட்டுவாரு பாருங்க, அதான் காட்டுவாரு. நல்லா தெரியும். இங்க பக்கத்துல இருந்து உள்ளதான் மூலஸ்தானத்துல தான் இருக்கு. உள்ள பாருங்க. அந்த கம்பம் சொல்லுவாங்களே, அது வந்து கொடிமரம். அது வந்து மறைச்சிரும். ஏன்னா யாருமே பார்க்க முடியாது. வெளியே இருந்து கிட்டக்க போனாதான் சாமி வந்து பார்க்க முடியும். உள்ள அலோடு கிடையாது. அதனாலதான் இது வந்து கோயில் அப்படின்றது. அதனாலதான் நாங்க இங்கே நின்று நம்ம பேசுறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறது எல்லாம் முடிச்சுக்கிறோம். இங்கே இதான் பண்ண முடியாது. உள்ள வந்து ஒரு விசேஷமா இருக்கும். அதனாலதான் நல்லா இருக்கும். முருகர் சூப்பரா ஒரு கருவறைக்குள்ள அவ்வளவு அழகா அவளை செதுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப முருகன் கோயில வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. முருகன் மலைக்கு பக்கத்துல நிக்கிறோம். இதுதான் வந்து கழுகுமலை, அந்த வெட்டுவன் கோயில். மலைக்கு எப்படி பேக் சைட்ல வரும். இதான் பாதை படிக்கட்டு. மலைக்கு ஏறினாலும் முருகர் மேல வந்து ஓம் இருக்கும்ல, அங்க போனாலும் இதான் படிக்கட்டு. இப்ப 6:30 ஆச்சு, பொழுதறிஞ்சதுனால வந்து எடுக்க முடியல. அதை வந்து இன்னொரு நாள் காட்டலாம்னா, இன்னொரு நாள் கூட முடிஞ்சாலும் மலைக்கு ஏறி உங்களுக்கு காட்டுறது. முடிஞ்ச அளவு உள்ள சாமி வந்து வீடியோ எடுத்துதான் அதையுமே உள்ள வந்து போடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.